சிறந்த புகைப்படம் அப்படின்னு நீங்கள் கூகுளில் போய் தேடி பாருங்கள். சில படங்கள் வரும். அதில் ஒரு புகைப்படம், ஒரு குழந்தை, ஒரு ஆப்பிரிக்கா நாட்டு குழந்தை தவள முடியாமல் குப்புற கிடக்கும், எலும்பும் தோலுமா. அவளுக்கு கொஞ்சம் தள்ளி ஒரு கழுகு இவ செத்த உடனே சாப்பிட்றதுக்காக காத்துக்கிட்டு இருக்கும். இந்த புகைப்படம் பார்த்துருக்கிறீங்களா? இது உலகத்தின் மிகச்சிறந்த புகைப்படம் என்கின்ற புலிட்சர் அப்படிங்கிற மிகப்பெரிய விருதை வாங்கிய ஒரு புகைப்படம். இதை எடுத்தவர் யாருன்னா கெவின் கார்ட்டர் அப்படிங்கிற ஒரு கலைஞர். அவருக்கு ரொம்ப வருஷமாக கனவு, புலிட்சர் விருதை நம்ம வாங்கணும்னு மாபெரும் கனவோடைய அந்த கலைஞன் அலைஞ்சிக்கிட்டே இருந்தான். ஆப்பிரிக்காவில் தற்செயலாக அந்த மக்களுக்கு உணவு கொண்டு போகிற வேனோட போயிருக்கிறவன் இந்த காட்சியை பார்க்குறான். பசியில் 1 கிலோமீட்டர் தூரத்தில் சாப்பாடு கொடுக்குறாங்க. இந்த பிள்ளை உடம்பை கூட இழுக்க முடியாமல் தவண்டு போய் ஒரு கட்டத்தில் அப்படியே விழுந்துருது. அதை இந்த குழந்தை எப்போ சாகும் நம்ம சாப்பிடலான்னு அந்த கழுகு காத்துட்ருக்கு. இதை ஃபோட்டோ எடுத்துட்டார். ஃபோட்டோ சூப்பராக வந்துருச்சு. ஓடியான்ட்டார் நம்மால். ஓடியாந்து நியூயார்க் டைம்ஸுக்கு புகைப்படத்தை அனுப்பியாச்சு. மறுநாள் புகைப்படம் வெளியில் வருது. உலகமே கொண்டாடுது. புகைப்படம்னா இதுதான் புகைப்படம்னு அவருக்கு அவருடைய கனவான புலிட்சர் விருது கிடச்சிருது. கிடைச்சதுக்கு அப்புறம் தான் அவருக்கு ஏழ்ற ஆரம்பிக்குது. ஏன் சார் ஃபோட்டோ எடுத்தீங்களே, அந்த பிள்ளை என்ன ஆச்சு? அந்த பிள்ளைக்கு சாப்பாடு கொடுத்தீங்களா? அந்த பிள்ளைய காப்பாற்றினீங்களா? அட்லீஸ்ட் அந்த கழுகையாவது விரட்டி விட்டீங்களா? இந்த கேள்விக்கு இவர்கிட்ட பதிலே இல்லை. ஏன்? ஃபோட்டோ எடுத்தோன்னே ஏன் வேலை முடிஞ்சிச்சுன்னு ஓடியான்ட்டார் நம்மாள். அந்த பிள்ளை என்ன ஆச்சுன்னு தெரியலை. அதற்கப்புறம் விமர்சனம் வருது. ஏன் நீ ஜெயிக்கணுங்கிறதுக்காக ஒரு பிள்ளையோடைய உசுரை பணைய வச்சுட்டியே, நீலாம் மனுஷனா? நீ தான் உலகத்தின் துரோகின்னு ஒரே வசவுக்காடு. அந்த வருஷம்தான் 94 தான் அவர் அந்த விருது வாங்கியிருக்கிறார். விருது வாங்கி 3வது மாதம் தற்கொலை செய்து கொண்டு அந்த 33 வயது இளைஞன் செத்து போனார். அவர் கனவு என்ன? பெரிய விருது வாங்கணும். அந்த விருதை வாங்கினார்ல, வாழ்க்கையில் ஜெயிச்சிட்டார்ல, பிறையங்க செத்து போனார். வாழ்க்கையில் மோசமான வெற்றி என்றும் சில இருக்கிறது. வெற்றி என்பது அடுத்தவர்களை ஒரு பணத்தாலோ ஒரு கலையாலோ ஜெயிப்பதில்லை, அடுத்தவர்களின் உள்ளத்தை கருணையால் தொடுவதுதான் வெற்றி. அந்த வெற்றியைத்தான் உலகம் கொண்டாடும். சில தோல்வி இருக்கிறது, மகத்தான தோல்வி அப்படின்னு அதுக்கு பேர். குவார் மேரியல் அப்படின்னு ஒருத்தன் ஆப்பிரிக்காக்காரன். ஆப்பிரிக்காவில் திடீர்னு இந்த வடக்கு சூடானும் தெற்கு சூடானும் அடிச்சுட்டு 2ஆக பிரிஞ்சுட்டாங்க. அந்த பிரிகிற சண்டையில் இவன் குடும்பத்தில் இருக்கிற 8 பேரையும் அரசாங்கமே கொன்றுச்சு. இந்த பையன் தப்புச்சம் பொழைச்சோன்னு அமெரிக்காவுக்கு அகதியாக ஓடி வந்து வாழ்கிறான். 12 வருஷம் அகதியாக இருக்கிறான். அவனுக்கு வாழ்வுரிமை கிடைச்சிருச்சு, குடியுரிமை கிடைக்கல, சிட்டிசன்ஷிப் கிடைக்கல. அங்கே வாழ்ந்துட்டு இருக்கிறான். ஆனால் அவன் ஒரு மிகச்சிறந்த மாரத்தான் ஓட்டக்காரன். 2002 லண்டனில் ஒலிம்பிக் நடக்குது. இவன் அப்ளை பண்ணுறான், எனக்கு வந்து கலந்துக்கிறதுக்கு அனுமதித்தாங்க. உடனே அந்த ஒலிம்பிக் சொல்லுது, நீ எந்த நாட்டின் சார்பாக கலந்துக்குவ? நான் அமெரிக்கா சார்பாக கலந்துக்கிறேன். அமெரிக்காவில் தான் உனக்கு சிட்டிசன்ஷிப் இல்லையே, நீ அங்கே ரெஃப்யூஜியாக தான் இருக்க, அகதியாக தான் இருக்க, உனக்கு அந்த நாட்டு அடையாளத்தை தர முடியாது. வேணா சூடான் நாட்டில் இருந்து சர்டிஃபிகேட் வாங்கிட்டு வா, சூடான் நாட்டு கொடியை ஏந்திட்டு வா. சூடான் நாட்டு தயாராகுது, சரி நம்ம கொடியை எடுத்துகிட்டு போ. ஆனால் இவனுக்கு விருப்பம் இல்லை. ஏன்? இவன் கண்ணுக்கு முன்னாலேயே தன் சகோதரர்கள் 8 பேரை கொன்று குவித்த அரசு. அதனால தான் தப்பிச்சு ஓடியாந்து அவன் அமெரிக்காவில் வசிக்கிறான். தான் நாட்டு கொடியை பயன்படுத்த விருப்பம் இல்லை. வாழ்கிற நாடு கொடி கொடுக்க முடியலை. ஆனால் தான் கலந்து கொள்ள வேண்டும் என்று திரும்ப 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 கடிதம் எழுதுகிறான், வலைத்தளத்தில் பரப்புகிறான். இதை பார்த்துட்டு உலகமெங்கும் இருக்கிற அகதிகள் ஒரு 3500 4000 பேர் அவங்க கடிதம் எழுதுறாங்க ஒலிம்பிக்கு. அவனை சேர்த்துக்கோங்க, அவனை எப்படியாவது சேர்த்துக்கோங்க. ஏன்னா அவன் நாடற்றவன், அவனுக்குன்னு எந்த நாடும் இல்லை, அவனுக்குன்னு எந்த கொடியும் இல்லை. ஆனால் அவனுக்காக நாங்கள் இருக்கிறோம். ஏனென்றால் நாங்களும் நாடற்றவர்கள்.